ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா, பூத் கேப்சர் பண்றது, கள்ள ஓட்டு போடுறது, தேர்தல் நடக்கிற இடத்துல ரவுடிசம் பண்ணி அடாவடித்தனம் பண்றதுன்னு பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆல்சோ நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல படிக்கவும் செஞ்சிருப்போம். அத மாதிரியான அயோக்கியத்தனமான செயல்கள் இப்பவும் நடந்திருக்கு. நம்முடைய தமிழகத்திலே நடந்திருக்கு. நாம இப்போ 2024ல இருக்கோம். இந்த காலகட்டத்துல நாம என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாலும் அது ஈஸியா சோசியல் மீடியா மூலமா வெளியே வந்துரும். அடாவடித்தனம், அல்டாஷம் இதெல்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸியாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனாலும் இவ்வளவு தைரியமா பல இடங்கள்ல ரவுடிசம் பண்ணிருக்காங்க, அடாவடித்தனம் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா எத்தனை ஓட்டு போடணும்னு கேக்குறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் ஓட்டு போட வரலன்றதுக்காக ரவுடிகள் அந்த ஓட்டை அவங்க போய் போட பார்த்திருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வாக்காளர்களுடைய பெயரை கண்டுமேனிக்கு நீக்கிருக்காங்க. எந்த ஒரு காரணமும் சொல்லாம பல வாக்காளருடைய பெயர்களை நீக்கிருக்காங்க. நல்ல ஓட்டு போட ட்ரை பண்ணிருக்காங்க, மாற்று கட்சியினரை போட்டு அடிச்சிருக்காங்க, ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க, காவல்துறையை தாக்க முற்பட்டிருக்காங்க. எப்பா 2024லேயே இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த காலகட்டத்துல இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல, அந்த காலகட்டத்துல எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாருமே அரசியல் ஒரு சாக்கடை, அந்த சாக்கடை கிட்ட யார் போவா, அரசியல யாராச்சும் ஈடுபடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல. சரி, நேற்று நடந்த தேர்தல்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, தமிழகத்துல எங்கெங்க என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ண பார்த்திருக்கேன். சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் இதுல கவர் பண்ணியிருக்கேன். நம்முடைய தமிழகத்துல இந்த காலகட்டத்துல எப்படிலாம் அரசியல் இருக்கு, எது மாதிரியான சம்பவங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய நிலை, இந்த கள நிலவரம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இல்ல எனக்கு புரியல, ஒருத்தர் ஒரு ஓட்டு தானே போடணும். ஆஜாதி மேடம் பல வருஷமா ஓட்டு போட்டிருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களே பாருங்க, ஒண்ணு போடணுமா இல்லனா இன்னொரு ஓட்டு போடணுமான்னு கேக்குறாங்க. நீ படிக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிடம் தான், நீ பேண்ட் சட்டை போறதுக்கு காரணம் திராவிடம் தான், அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கு காரணமே இந்த திராவிடம் தான் அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் தொடர்ந்து பேசுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ராஜாத்தி மேடம் இங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஓட்டு போடணுமா இல்லனா இன்னொரு ஓட்டு போடணுமான்னு கேக்குறாங்க. இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போச்சு. காரணம் என்னன்னா, இவங்க அவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்த இவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நிறைய பேர் கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேபி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னவா இருக்கும்னா, இந்த வேட்பாளர்கள் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இவங்க ஓட்டு போடக்கூடிய இடத்துல நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா அந்த பேலட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது 1 இல்ல 2 3 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்க ஒரு ஓட்டு போடணுமா இல்லைன்னா இன்னொன்னு ஏதாச்சும் பிரஸ் பண்ணணுமா அப்படி மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் ஓட்டு போட்ட இடத்துல பாத்தீங்கன்னா 2 3 பேலட் பாக்ஸ் இருந்ததாமா. சோ இவங்க அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். அதனால இது மாதிரியான ஒரு கேள்வியை இவங்க கேட்டிருக்கலாம். இது என்னுடைய கெஸ் தான், வேற எந்த செய்தியிலுமே இது மாதிரியான விளக்கத்தெல்லாம் கொடுக்கல, நானா தான் சொல்றேன். அடுத்ததாக இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற, தயவு செய்து அதை அப்படியே பாருங்க. இந்த திமுகவினர் இருக்காங்க இல்லையா, அவங்க பல இடங்கள்ல பல அராஜக வேலைகளை செஞ்சிருக்காங்க. அதனால காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, அவங்களை தாக்குன அந்த ஒரு திமுக நிர்வாகிய, திமுக உறுப்பினரோ திமுக நிர்வாகியோ யாருன்னு தெரியாது, அந்த ஆளை அப்படியே குண்டு கட்டா தூக்கின்னு போயிட்டு தூக்கி கடாசிருக்காங்க, தூக்கி தூரம் போட்டிருக்காங்க. இந்த பூத் ஏஜென்ட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. அதை பார்த்தா காவல்துறையினர், எப்பா இவ்வளவு பேர் இங்க இருக்காதீங்க, தயவு செய்து கலைஞ்சு போங்க, இங்க யார் வேலை பாக்குறீங்களோ அவங்க மட்டும் இருந்தா போதும், மிச்சவங்களா கலைஞ்சு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த திமுக காரங்க அதை கேட்காம ஓவரா வாய் விட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல வாய் தகராறா போயிருக்கு, அப்புறமா அடிதடியாவும் மாறி இருக்கு. அதுக்கப்புறமா தான் காவல்துறையினர் அந்த திமுக காரனை அப்படியே தூக்கிட்டு போய் தூரம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த திமுகவினரை காவல்துறையினர் கைது செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா நமக்கு தெரியல. இது இப்படியே நின்றுச்சானா கிடையாது, அதான் கிடையாது. இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போற, தயவு செய்து பாருங்க. இவங்க கார்த்திகாயினி, இவங்க யாருன்னு உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக பாஜகவுடைய வேட்பாளர் தான் இவங்க கார்த்திகாயினி. இவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. சிதம்பரம் பாராளுமன்றத்தில் ஜெயங்கொண்டான் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஜெயங்கொண்டான் கிழக்கு ஒன்றிய நரசிங்கபாளையம் பூத்துக்கு உள் முகவர்கள் அல்லாத பலர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். காவல்துறையிடம் தகவல் கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்த சொன்ன பாஜக ஐடி பிரிவை சேர்ந்த அருண் என்பவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளனர். மக்களை வாக்களிக்க விடாமல் வாக்களிப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் அராஜக போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். பொது அமைதியை சீர்குலைத்து அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை
தேர்தல் ஆணையமும் காவல்துறையினரும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் இப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறமா அந்த பாஜக ஐடி விங் சேர்ந்த ஒரு நபர் அடிச்சிருக்காங்க சொன்னா பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ரத்தம் கொட்டுதுங்க, அந்த அளவு கொடூரமா தாக்கியிருக்காங்க. இந்த விசிகா காரங்க குறிப்பிட்டு கார்த்திகாயன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க. எப்படி நம்ம திமுக காரங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான விஷயங்கள் செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த விசிகா காரங்க கார்த்திகாயனி அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. அவங்கள நிம்மதியா தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடவே விடல. அவங்க எங்கெங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போறாங்களோ அங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சு அவங்கள வம்புக்கு இழுத்து சண்டை போட வச்சுட்டு இருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரங்களிலும் அதை மாதிரி பண்ணாங்க. தேர்தல் நாளான நேற்றும் இதே மாதிரி பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. பழனி என் கனகராஜ், கரூரில் தோல்வி பயத்தில் திமுகவினர் மீண்டும் அராஜகம். வாக்களிக்க சென்ற 70 வயது மூதாட்டியை பாஜகவிற்கு வாக்களிக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக திமுக கொலைகார பாவிகள் காவல்துறை முன்னே நெஞ்சோடு உதைத்து கொலை செய்ய துணிகிறார்கள். 70 வயசு பாட்டின்னு கூட பார்க்காம எப்படிலாம் நடந்திருக்காங்க பாருங்க. திமுக காரங்க அந்த பாட்டியை தாக்கியிருக்காங்களாமா, அதுவும் காவல்துறை முன்னாடியே அந்த பாட்டியை தாக்கியிருக்காங்க. காரணம், அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட போனது. பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க அடிப்போம், உதைப்போம், எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆணு பிடிலாம் நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க பாஜகவிற்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அடிப்போன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாதுங்க. நேத்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீலகிரியில ஒரு பாட்டி தேர்தல் அதிகாரி கிட்ட ஓட்டு போடுறதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிருக்காங்க, ஆர் ராசாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டி ஓட்டு போட சொன்னது எல் முருகன் அவர்களுக்கு, பாஜகவுடைய வேட்பாளர் திரு எல் முருகன் அவர்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தேர்தல் அதிகாரி திமுகவுடைய வேட்பாளர் ஆர் ராசாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு தேர்தல் அதிகாரியே இது மாதிரி பண்றதை பார்த்து அங்கிருந்த பாஜக காரங்க அவங்க கிட்ட சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்ற மாதிரி இன்னும் தரமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்க. ஓ பன்னீர்செல்வம், நம்முடைய ஓபிஎஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய பெயர்லயே கிட்டத்தட்ட 4-5 பேர் இருக்காங்க. இந்த வாக்காளர்களை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவும் இத மாதிரியான கேடுகட்ட காரியங்கள் செஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டு விழக்கூடாது, ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இத மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. தேடி பிடிச்சிருக்காங்க. யார் யார் பேர்லாம் ஓ பன்னீர்செல்வம்னு இருக்கோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வேட்பாளரா நிக்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய சொந்த செலவோட அவங்கள வேட்பாளர்களா நிக்க வச்சிருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒன்னும் சாதாரணமான நபர் கிடையாது. 2 முறை முன்னாள் முதல்வரா இருந்திருக்காரு. நம்ம தமிழகத்துடைய முன்னாள் முதல்வரா திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே அவர் முதல்வரா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட அரசியல்ல அனுபவம் உள்ள ஓபிஎஸ் அவர்களுக்கே இந்த ஒரு நிலைமைன்னா மத்தவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வருங்க, அவரையே எப்படி ஓட விட்டுருக்காங்க பாருங்க. அப்ப நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு இவங்க எந்த அளவு குடைசல் கொடுத்திருப்பாங்க, எந்த அளவு இரிட்டேட் பண்ணிருப்பாங்க, எந்த அளவு இடைஞ்சல்களை கொடுத்திருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ கள்ள ஓட்டு போட வந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணை, ஒண்ணு இல்ல 2 இஸ்லாமிய பெண்ணை அங்க இருந்த பெண் காவல்துறையினர் என்ன பண்ணிருக்காங்க, தலையிலேயே 2 தட்டு தட்டி துரத்திருக்காங்க. இங்க சைட்ல இந்த வீடியோ போடுறேன், தயவுசெய்து நீங்களும் பாருங்க. दोनों गाड़ी में बैठा क्या हुआ मैम? ये हेडफोन ले लीजिए। हम क्या करें? अरे इसमें में डालो, इसमें चलो। यही बैठ जाओ, हस्बैंड आ रहे हैं अभी। उन लोग बता कैसे करें? கைது செஞ்சாங்களான்னு தெரியல, பட் கைது செஞ்சு கூட்டின்னு போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சும்மா விடாதீங்க, இது மாதிரி கள்ள ஓட்டு போடுறவங்கள சும்மாவே விடாதீங்க. அதுவும் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் கள்ள ஓட்டு போட வந்திருக்காங்க. புர்கா போட்டுட்டு வந்தா நம்மள யாரும் செக் பண்ண மாட்டாங்க, ஈஸியா போயிட்டு கள்ள ஓட்டு போட்டுடலாம் அப்படி மாதிரி நினைச்சிட்டு இவங்க வந்திருப்பாங்க போல. ஆனா காவல்துறையினர் அவங்களுடைய புர்காவை எடுக்க சொல்லிட்டு அவங்க ஃபேஸை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி இவங்க வகையா மாட்டிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லவே இல்லையா? கள்ள ஓட்டு போட வரீங்க. இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பூத் கேப்சரிங் பண்றதுக்காக ஒரு சில பொறுக்கிகள் வந்திருக்காங்க. அப்போ நம்முடைய துணை ராணுவத்தினர் என்ன பண்ணிருக்காங்க, சும்மா கெத்தா அவனுங்களை துரத்தி அடைச்சிருக்காங்க. ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல வந்த உடனே அவனுங்க தெரிச்சு ஓடி போயிருக்கானுங்க. ஒருத்த நிக்கலையே, ராணுவ வீரர்கள் வரதை பார்த்துட்டு அப்படி விழுந்தடிச்சு ஓடி போறானுங்க. அப்புறம் அவனுங்க எல்லாருமே இந்த டிஎம்சியை சேர்ந்தவனுங்க. அப்புறம் நம்ம தமிழகத்துல நடந்த கேவலமான சில சம்பவங்களை பார்க்கலாம். கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அங்க நைட்டு நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விடிஞ்சா தேர்தல், போய் ஓட்டு போடணும். அதனால நிறைய பேரு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல வெயிட் பண்றாங்க. போதுமான பேருந்து வசதிகள் அங்க இல்ல.
மிட் நைட்ல அவ்வளவு மக்கள் அங்க நிக்கிறாங்க. சரியான பேருந்து வசதிகள் அங்க இல்லவே இல்லை. நைட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊருக்கு போக முடியல, ஓட்டும் போட முடியல. இது எல்லாமே திமுகவுக்கு அகைன்ஸ்டா தான் மாறப்போகுது. 2026 தேர்தல்ல இதோடைய பின் விளைவுகளை திமுக அனுபவிக்க தான் போகுது. அடுத்து இங்க ஒரு போட்டோ போடுறேன், தயவு செய்து பாருங்க. லிப்ஸ்டிக் போட்ட அதிநவீன ஃபியூச்சரிஸ்டிக் பஸ் தான் இந்த பஸ். நம்ம தமிழகத்துடைய கவர்மெண்ட் பஸ் தான் இது. பூந்தமல்லியிலிருந்து வேலூருக்கு போறதுக்கான சிறப்பு பேருந்து, இந்த தேர்தலுக்கான சிறப்பு பேருந்து தான் இந்த பேருந்து. 140 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துக்கு எப்படிப்பட்ட பேருந்தை விட்டுருக்காங்க பாத்தீங்களா? இது பிங்க் பஸ்ஸா இருக்கு. சோ இதுல பெண்களுக்கு இலவசமா தெரியல. அடுத்து இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. மக்களவை தேர்தல் 2024 மயிலாடுதுறை வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டதால் பிரபல 5 ரூபாய் டாக்டர் ராமமூர்த்தி அதிர்ச்சி. வாக்களிக்க சென்னையில் இருந்து வந்த நிலையில் வாக்களிக்க முடியவில்லை. இந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, இவரை பற்றி தான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணாமலர்கள் அறியப்படாத அதிசய மனிதர்கள் அப்படிங்கிற அவருடைய கட்டுரையில இவரை பத்தி புகழ்ந்து எழுதியிருப்பாரு. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அறியப்படாத அதிசய மனிதர்கள், மகத்துவமான மருத்துவ பணியை எளிமையான மக்களுக்கு வழங்கும் மயிலாடுதுறையை சேர்ந்த மருத்துவர் ஐயா டாக்டர் வி ராமமூர்த்தி அவர்களின் சேவை தொடர மனதார வாழ்த்துகிறேன். இது 2022 செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி போட்டிருந்தாரு. அப்போ நம்மளுடைய அண்ணாமலர்கள் இந்த டாக்டரை பற்றி இந்த மாதிரி புகழ்ந்து எழுதியிருக்காரு. இப்போ இந்த டாக்டரால ஓட்டே போட முடியல, அவருடைய பெயரை நீக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி இந்த டாக்டர் மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட நபர்களுடைய பெயர்களை கண்ட மெனிக்கு நீக்கிருக்காங்க, சரியான காரணங்கள் சொல்லாம நீக்கிருக்காங்க. அடுத்து இத பாருங்க. போலீஸ் வாகனம் உடைப்பு. தூத்துக்குடியில் கள்ள ஓட்டு போட வந்த 4 பேரை கைது செய்து அழைத்து சென்ற போது தடுத்து நிறுத்தி வாகனம் உடைப்பு. இந்த செய்தி நீங்க அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு சரியா புரியல இல்லையா? யாரு தடுத்தாங்க, யாரு கள்ள ஓட்டு போட வந்தாங்க, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, எதனால மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க, இது எதுவுமே நமக்கு புரியல இல்லையா? சோ உங்களுக்காகவே அந்த முழு செய்தியை கொண்டு வந்திருக்கேன். இங்க சைடுல அதை போடுற தயவு செய்து பாருங்க. தூத்துக்குடி பொட்டலூர் அணியில் உள்ள மின்கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தி அந்த கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கிராமம் முழுவதும் கருப்பு கொடிகள் ஏற்றியும் கண்மாயில் சமைத்து சாப்பிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார். கிராம மக்கள் பேச மறுத்ததால் கிளம்பி சென்றார். பின்னர் சிறிது நேரத்தில் ஸ்கார்பியோ காரில் வந்த திமுகவைச் சேர்ந்த ஒரு கும்பல் வாக்குச்சாவடி மையத்திற்குள் சென்று கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த கிராம மக்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். போலீசார் அவர்களை பிடித்து ஒரு வேனில் அழைத்து சென்றனர். அப்போது கிராம மக்கள் வேனை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்கார்பியோ கார் வேன் கண்ணாடியை அடித்து நொறுக்கினார்கள். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கள்ள ஓட்டு போட வந்தவர்களை அழைத்து சென்றனர். ஸ்கார்பியோ காருக்குள் உருட்டு கட்டைகளும் அரிவாள், கத்தி, மதுபான பாட்டில்களும் இருந்தன. தேர்தல் அத்துமீறல் நடக்கிறது, கவர்னர் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொட்டலூரணி கிராம மக்கள் கூறினர். அமைச்சர் வந்துவிட்டு அந்த வண்டியில் வந்த பொழுது கீழே இறங்கக்கூடாது என்று மக்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த கோபத்தில் இந்த செயல் நடந்திருக்கலாம் என்று நினைக்கிறோம். 2 வண்டியிலே அரிவாள், கத்தி, கம்பு, பாட்டல் எல்லோரும் வந்து ஊரிலே வந்து இறங்கியிருக்கிறார்கள். காவல்துறை இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் திரண்டு போய் காவல்துறையிடம் சொன்னபோது நீங்கள் பிடிக்க வேண்டியதானே என்று காவல்துறை சொல்கிறது. காவல்துறை ரவுடியை பிடிப்பதா, பொதுமக்கள் ரவுடியை பிடிக்க வேண்டுமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பிடித்து கொண்டு வந்திருந்த அந்த ரவுடிகளை காவல்துறை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் அந்த ரவுடியை கீழே இறக்க வேண்டும், நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதை மறுக்கிறது. ஆகவே இதற்கு தீர்வு காண்பதற்கு அரசு மேதகு ஆளுநர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதாவது இது மாதிரி கள்ள ஓட்டு போட வந்திருக்காங்க சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸ் அந்த ஊர் மக்கள் கிட்ட நீங்க பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காங்களாமா. அதுக்கு தான் அவர் சொல்லிடுறாரு,
இவனுங்களை நாங்க பிடிக்கணுமா இல்லைன்னா போலீஸ்காரங்க பிடிக்கணுமா, என்னங்க இது மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி கள்ள ஓட்டு போட வந்தவங்களை காவல்துறையினர் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இவர் வைக்கிறாரு. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்திருக்காரு. அதாவது அந்த மக்கள் இந்த தேர்தல் புறக்கணிக்கிறோம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தாரு. மக்கள் அவர்கிட்ட பேசல அப்படிங்கிறதுனால இது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க. திமுக காரங்க கள்ள ஓட்டு போட வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. காவல்துறையினர்கிட்ட அதை புகாராவும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இத மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு வயசான பாட்டிக்கு உதவி பண்ற சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டி ஓட்டு போட சொன்னது வேற ஒருத்தவங்களுக்கு, ஆனா அந்த கம்யூனிஸ்ட்காரர் என்ன பண்ணிருக்காரு, கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? தெரியாம கேக்குறேன், உங்களால சொந்தமா ஓட்டே வாங்க முடியாதா? இது மாதிரி ஏமாத்திட்டு தான் ஓட்டு வாங்கணுமா? இப்ப பார்த்த இந்த செய்திகளை விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செய்தியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்தியாவினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே 2-3 ஊர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த மக்களவை தேர்தலை முழுமையாக புறக்கணிச்சிருக்காங்க. இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அதுவும் இதெல்லாம் நார்த் சைட்ல நடக்கலங்க. இந்த மணிப்பூர்லயோ குஜராத்லயோ மகாராஷ்டிராலயோ இங்கெல்லாம் நடக்கல, தமிழகத்துல நடந்திருக்கு. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல நடந்திருக்கு. அந்த ஊர் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பாருங்க. ஒரு ஓட்டு கூட போட வராத வேங்கவயல் மக்கள், செய்வதறியாது திகைத்த அதிகாரிகள். வேங்கவயல் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் ஓட்டு போடுறதுக்கே வரல. ஒரு ஓட்டும் யாரும் போடவே இல்லை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த வேங்கவயல இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சொல்லி அண்ணாமலர்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருந்தாரு. அப்புறம் அண்ணாமலர்களே சொல்லியிருந்தாரு, இது மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, தயவு செய்து ஓட்டு போடுங்க, உங்களுடைய எதிர்ப்பை திமுகவிற்கு ஓட்டு மூலமா காட்டுங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனாலும் வேங்கவயல் மக்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போடல. இந்த தேர்தலை முழுமையா அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இது ஒன்னா, இது மட்டும் இல்லாம 2 ஓட்டு, அதுவும் போலீஸ் போட்டது. எம்எல்ஏ எஸ்பி கெஞ்சியும் மசியாத மக்கள், அடுத்தடுத்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இதுவும் தமிழகத்துல நடந்ததுதான். வெறும் 2 ஓட்டு மட்டும் தான் அங்க பதிவாயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த போலீஸ்காரங்க தான் போட்டிருக்காங்க. அடுத்து உறுதியாக இருக்கும் கிராமம், இதுவரை ஒரு ஓட்டு கூட பதிவாகவில்லை. தமிழகத்துல ஊர்கள்ல இது மாதிரி தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போடவே வரல, ஓட்டு போட மாட்டோம் சொல்லிட்டு அவங்க விடாபடியா நின்று இருக்காங்க. இத மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம திரைப்படங்களை மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனா இப்போ நேர்லயே பாக்குறோம். சோ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல ஆட்சி பண்றாங்கன்னு. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இப்ப நம்ம அண்ணாமலையோட விவகாரத்துக்கு வரலாம். இங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுறதை செய்து பாருங்க. மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும். கோவை தொகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர் பட்டியல் இருந்து நீக்கம். நிறைய வாக்காளர்களை நீக்கிவிட்டு வாக்குப்பதிவு நடத்துவதில் எந்த பயனும் இல்லை. வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும். கோவையில் தேர்தல் ஆணையத்தின் களப்பணி சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய அண்ணாமலர்கள் வச்சிருக்காரு. இந்த விவகாரத்தை பற்றி மேலும் நம்முடைய அண்ணாமலர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் அதை செய்து பாருங்க. சமீபத்தில் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். 830 பேர் ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். 830 பேர் இங்க இருக்கிறாங்க. இது தெரியும், எல்லா எலெக்ஷன்லயும் கூட இது நடக்கிறது. ஆனா இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவுல ஒரு மாஸ் ஸ்கேல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அதன் பிறகு 801-2 மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 830 பேர்த்த ஒரே ஊர்ல ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் ப்ரிப்பேர்னஸ், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனா இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியால இருந்து, மஸ்கட்ல இருந்து, வேற வேற ஊர்ல இருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இடத்துலயும் நடக்கிற ஸ்டோரி. பல்லடம் சூலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும். அதனால எல்லா இடத்துலயும் கூட ரிட்டர்னிங் ஆபீசர், மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட நம்ம டீம் பேசிட்டு இருக்காங்க. பல இடத்துல சாலை மறியல் பண்ணிருக்காங்க, பல இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நாங்களும் தேடிட்டு இருக்கோம். 1350 ஓட்டு இருக்க இடத்துல 830 ஓட்டு டெலிட் பண்ணா அது எப்படி, என்ன லாஜிக்ல அந்த ஓட்டர் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் 70% ஓட்டர்ஸ் அங்க இல்லைன்னு. அதனால அந்த இடத்துல ரீபோல் கேட்கறோம். அங்கெல்லாம் ரீபோல் நீங்க கண்டிப்பா பண்ணணும். காரணம் எல்லோரும் ஆர்வமா ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க. அப்புறம் இரண்டாவது, இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்போர்டேஷன்ல ரொம்ப சுணக்கம் காட்டியிருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறோம், நாங்க வந்து வயதானவர்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம்னு. ஸோ பல இடத்துல பாத்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம இருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ கோயம்புத்தூர் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மக்கள் நிறைய ஓட்டு போடணும். 3 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 50.5% வாக்கு பதிவாயிருக்கு. 75% தாண்டினா சிறப்பா இருக்கும். ஒரு கோவை மாதிரி நகருக்கு எல்லோரும் படித்தவர்கள் நல்லா ஓட்டு போடணும்.
இன்னும் ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா போலிங் 6 o'clock க்ளோஸ். அதுக்கு மேலே டோக்கன் கொடுத்து 7 மணி வரைக்கும் நீட்டிப்பாங்க. மக்கள் ஓட்டு போடாதவங்க பெரிய அளவில் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? பயம். அண்ணாமலை அவர்களை பார்த்து பயம். அந்த ஒரு பயத்துலதான் இத மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கோவை மக்கள் அவங்க கெத்து தான் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. எப்படி காட்டியிருக்காங்கன்னா, இங்க சைட்ல ஒரு டேட்டா ஒண்ணு போடுற, தயவு செய்து பாருங்க. இதுல 26வது இடத்துல கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, இவங்க 2019 தேர்தல்ல 63.86% ஓட்டு பதிவாயிருக்கு. அப்படியே 2024 இப்ப பாத்தீங்கன்னா 71.17 இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டானது பதிவாயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7.31% அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் கிட்டத்தட்ட 60% வரைக்கும் ஒரு சில பூத்துகள்ல அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க, டிலீட் பண்ணிருக்காங்க. எந்த விதமான காரணமும் சொல்லாம டிலீட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நடந்திருந்தாலும் இவ்வளவு பேரு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்காக இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்துல மொத்தமா 39 தொகுதிகள் இருக்கு. அதுல கோயம்புத்தூர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த அளவு அதிகமான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல தான் அதிகமான ஓட்டுகள் போட்டிருக்காங்க. நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, இத மாதிரி இவ்வளவு பேருடைய லிஸ்ட்டை நீக்கியிருக்காங்க, இவ்வளவு வாக்காளருடைய பெயர்களை நீக்கியிருக்காங்கன்னு. அதே மாதிரிதான் வினோத் பி செல்வம் அவருடைய தொகுதியிலையும் நடந்திருக்கு. இதே மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. எதனால இவ்வளவு வாக்காளருடைய பெயர்களை நீக்கினாங்கன்னு தெரியல. 1-2 பேர் நீக்கி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவ்வளவு பேரு 600, 700, 800, 1000 சொல்லிட்டு இவ்வளவு வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தான் தெரியல. இதுக்கான விளக்கத்தாச்சும் அவங்க கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. கோயம்புத்தூர்ல அவ்வளவு வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கலன்னா இன்னும் கூட வாக்குப்பதிவானது நடந்திருக்கும். ஆனா அவ்வளவு பேர்களை நீக்கியும் கிட்டத்தட்ட 71.17% வாக்குப்பதிவானது அங்க நடந்திருக்கு. இந்த கோயம்புத்தூர் மக்கள் அவங்களுடைய கெத்தை காட்டியிருக்காங்க. கொங்கு மக்கள் தான். கடைசியாக சில முக்கியமான துணிக்கை செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இவன் பேரு முகமது ஜுபைர். இவனை அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவன் பாத்தீங்கன்னா 2023 சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகால ஓட்டு போட்டிருக்கான். இன்க்ளூசிவ் கர்நாடகா, அதாவது அவன் வந்து இன்க்ளூசிவ் கர்நாடகாக ஓட்டு போட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்கான். அங்க காங்கிரஸ் உடைய ஆட்சி தான் நடக்குது. நேத்து நைட்டு ஒரு கொடூரமான நியூஸ் ஒண்ணு வந்திருந்தது. நேஹா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க கர்நாடகால இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகியோட பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட படிக்கக்கூடிய முகமது ஃபயாஸ் அப்படிங்கிறவ லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான். என்ன நீ லவ் பண்ணணும் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். லவ் ஜிகாத் அது மாதிரி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஒத்துக்கல. உன்னெல்லாம் லவ் பண்ண முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு அவனுடைய ப்ரொபோசலை அந்த குழந்தை ஒத்துக்கவே இல்லை. அதனால அந்த முகமது ஃபயாஸ் என்ன பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட 9 முறை அவன் கையில வச்சிருந்த கத்தியால அந்த குழந்தைய குத்திருக்கான். அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இதெல்லாம் நடந்தது கர்நாடகால இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஒட்டுமொத்த கர்நாடகாவே புரட்டி போட்டிருக்கு. இப்போ அங்க இது பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா, இந்த குழந்தையோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லல. அந்த முகமது ஃபயாஸ் இருக்கா இல்லையா, அவன் பேரை சொல்லல. ஏன்னா அவன் முஸ்லீம்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்க ஏதாச்சும் இஷ்யூ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பையனோட பேரை சொல்லல. இத மாதிரி ஒரு மாதிரிதான் செய்தி போயிட்டு இருந்தது. அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எல்லாத்தையுமே உடைச்சி தள்ளிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவன் லவ் ஜிஹாத் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, என் பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் அவன் தொடர்ந்து பண்ணியிருக்கான். இப்ப என் குழந்தையும் அவன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அப்பா உடைச்சி பேசியிருக்காரு. லவ் ஜிஹாத் அப்படிங்கிறத அவங்க அப்பா அழுத்தி சொல்லியிருக்காரு. காலையில வரைக்கும் இந்த செய்தி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பொண்ணோட அப்பாவே ஏன் இது மாதிரி பேசுறாரு, அவர் காங்கிரஸ்ல இருக்கிறதுனால எதனால இது மாதிரிலாம் அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. டீட்டெயிலா நிறைய விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு நாம நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். பாவங்க, சின்ன குழந்தை, காலேஜ் படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைய கத்தியால குத்தி கொலையே பண்ணிட்டானுங்க. என்னால் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு விவகாரத்தை பற்றி நான் தெளிவா இன்னொரு வீடியோல சொல்ல பாக்குறேன். சொல்லதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.